தமிழ்நாட்டின் அரசியல் நீண்ட காலமாக வாரிசு அரசியலால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. இங்கு போட்டி எதுவும் இன்றி மரபுரிமை அடிப்படையில் பதவிகள் கிடைக்கிறது. நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியதை சிலர் ஒரு புதிய மாற்று அரசியலாக கருதி பாராட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர் பல தசாப்தங்களாக மாநிலத்தை பாதித்து வரும் அதே குடும்ப வழி வாரிசாகவே தன்னை வெளிப்படுத்துகிறார். திமுக எனப்படும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் வாரிசு வழி தலைமைக்காக விமர்சிக்கப்படுவது போல சினிமா திமுகவிற்கு எதிரான முக்கிய விமர்சனங்களில் ஒன்று அதன் ரத்தத்தில் ஊறி திளைத்த வழக்கமாக உறவினர்களுக்கு சலுகை அளிப்பது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைந்த அவரது தந்தை உயிருடன் இருந்தது வரை அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிகாரத்தில் இல்லை. படிப்படியாகவே அதிகாரத்தில் உயர்ந்து வந்தார். ஆனால் தந்தை மறைந்ததும் தலைமை அதிகாரத்தை பெற்றார். அதேபோல் இளைஞரணி தலைமையும் பின்னர் அமைச்சர் பதவியும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு காரணம் அவரது நிர்வாக திறமையோ அல்லது அரசியல் திறமைகளால் அல்ல. மாறாக மு.க.ஸ்டாலினின் மகன் என்கிற வாரிசு தகுதியின் பேரில் அவர் பதவிகளை கைப்பற்ற முடிந்தது. இவர்கள் மக்கள் தலைவர்கள் என்று கூறிக்கொண்டாலும் அவர்களின் எழுச்சி அடிமட்ட போராட்டத்தால் ஏற்பட்டது அல்ல, குடும்ப செல்வாக்கால் எழுதப்பட்டது. இதிலிருந்து நடிகர் மற்றும் தாவேக கட்சித் தலைவர் விஜயும் வேறுபட்டவர் அல்ல. சினிமாவில் அவரது வெற்றி அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. அவர் ஒரு பிரபல இயக்குநராக இருந்தார். மற்ற திறமையான நடிகர்கள் திரைத்துறையில் நட்சத்திரங்களாக மின்ன போராடி கொண்டிருக்கையில் அவர் தனது மகனுக்கு மட்டுமே கனவு காணக்கூடிய திரைப்பட வாய்ப்புகளை பெற்றுத் தந்தார். மற்றவர்கள் இன்னும் இந்த துறையில் நுழைய போராடும் வயதில் விஜய் ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்பட்டார். அவரது பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி பெரும்பாலும் அவரது கடின உழைப்பால் ஏற்பட்டது என்று கூறினாலும், ஆனால் அவரது தந்தையின் செல்வாக்கு இல்லாமல் இது முடிந்திருக்க முடியாது. அவரது தந்தையின் செல்வாக்கு இல்லாவிட்டால் அவரது திரையுலக பயணம் மிகவும் கடினமாக இருந்திருக்கும் என்பதை மறுக்க முடியாது. ஸ்டாலின் மற்றும் உதயநிதியைப் போலவே அவர் சாதாரண மனிதனை விட பந்தயத்தில் பல படிகள் கடந்து சென்று முன்னேறும் முன்னுரிமை பெற்ற வகுப்பைச் சேர்ந்தவர். விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு புதிய மாற்றமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது உண்மையில் அப்படியா? அரசியலில் பெயரெடுக்க முயற்சிக்கும் ஒரு சாதாரண தமிழ் இளைஞரின் போராட்டங்களை அவர் எதிர்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக உதயநிதி தனது செல்வாக்கை உருவாக்க திமுகவின் கட்சி எந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்தினாரோ அதேபோல தனது திரைப்பட வாழ்க்கையிலிருந்து ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட ஒரு ரசிகர்கள் அமைப்புடன் அவர் அடியெடுத்து வைக்கிறார். திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக விஜய் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டால் குடும்ப அரசியல் மற்றும் வாரிசு அரசியலை எதிர்த்து அவரால் எப்படி வேறுபட முடியும்? அவர் தன்னை திமுகவிலிருந்து வேறு விதமாக நிரூபிக்காவிட்டால் அவரது கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் இறுதியில் திமுகவை போன்ற மற்றொரு வம்ச அரசியல் இயக்கமாக மாறக்கூடும். தமிழ்நாட்டிற்கு உண்மையிலே தேவை ஒரு செல்வாக்குமிக்க தந்தையின் மற்றொரு வாரிசு அல்ல. மாறாக ஆட்சி, பொருளாதாரம் மற்றும் பொது சேவையை புரிந்து கொண்ட சுயமாக உருவாக்கப்பட்ட படித்த இளம் தலைவர்கள் வேண்டும். குறிப்பாக தனது மதிப்புமிக்க IPS வாழ்க்கையை விட்டுவிட்டு தகுதியின் மூலம் அரசியலில் நுழைந்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்ற உயர்ந்த நோக்கம் கொண்ட நபர்கள் மாநிலத்திற்கு தேவை. அண்ணாமலையின் மிகப்பெரிய குடும்ப செல்வத்தினாலோ அல்லது வாரிசு அரசியலாலோ ஆதரிக்கப்படவில்லை. அவர் கல்வி, ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் தனது வாழ்க்கையை உருவாக்கினார். விஜய் அல்லது உதயநிதியைப் போலல்லாமல் அவருக்கு தங்கத்தட்டில் வைத்து அரசியல் வாழ்க்கை வழங்கப்படவில்லை. தமிழகம் தொடர்ந்து இதுபோல குடும்ப அரசியலை அரவணைத்தால் மாநிலம் குடும்ப அரசியல் சுழற்சியில் சிக்கி தவித்து எதிர்காலத்தில் குழப்பத்தை காணும். வம்சாவளி அரசியல் திரைப்படங்களில் ஆகட்டும் அல்லது ஆட்சியில் ஆகட்டும் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு விஷம் என்பதை மக்கள் அங்கீகரிக்க வேண்டிய நேரம் இது. விஜய் திமுகவிற்கு உண்மையான மாற்று அல்ல. தகுதியை விட பரம்பரைக்கு வெகுமதி அளிக்கும் அதே அமைப்பின் மற்றொரு தயாரிப்புதான் விஜய் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.